உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ நான் அவனுக்கு காசு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா வேலை அவனை தேடி போயிருக்கான்னா இதுக்கப்புறம் அவனை உயிரோட விட்டு வைக்கிறது நமக்கு நல்லது இல்ல. அதனால நீ அவன் கதையை எப்படியாவது முடிச்சிடு. முடிச்சிடலாமா? ஆனா அவன் வீட்டை எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அவனோட போன் நம்பரை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை வச்சு அவன் யாரு, அவன் குடும்பம் எப்படி, இப்ப அவன் எங்க இருக்கான் எல்லாத்தையும் விசாரிச்சு அவனோட கதையை முடிச்சு விட்டுறேன். சரிங்கம்மா, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க போய் நிம்மதியா வேலையை பாருங்க. நான் வேலையை முடிச்சிட்டு சொல்றேன். அச்சச்சோ, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். என்ன வேலா, வீடு பூட்டி இருக்கு, இப்ப என்ன பண்றது? கேட்டு பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல, பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்துடுவோம். அதெல்லாம் வேணாம், தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுது. நமக்கு வேற வழி இல்ல. நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு துருப்பிச்சிட்டு அந்த பாதி போட்டோ தான். இதோட முழு போட்டோ இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, பூட்டை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்துடுவோம். வேலா, ஐயோ வேணா வேலா. நீ பேசாம இரு. வள்ளி, இங்க வா. இவர் யாருன்னு தெரியுதா? இந்த போட்டோல இருக்கிறவர் தான் அந்த போட்டோகிராஃபரோட அப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவரை பத்தி அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஆளு யாரு? புதுசா இருக்கான். என்ன இது, நமக்கு முன்னாடியே வள்ளியும் வேலைன்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களே. முதல்ல உடனே இதை வேதநாயகி அம்மாட்ட சொல்லணும். இந்த ஃபோட்டோ வீடியோ வேதநாயகி அம்மாவுக்கு அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் நோட் போடுவோம். அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஃபோட்டோகிராஃபரோட வீடை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு முன்னாடியே உங்கள் அண்ணனோட பொண்ணும் அந்த வேலைன்னு வந்திருக்காங்க. அவங்கள ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பாருங்கள். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மருமக வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவா. நீயும் பாட்டியாக போற சந்தோஷத்துல அவளை தாங்க ஆரம்பிச்சிருவ. ஆனா நான் கடைசி வரைக்கும் இப்படியே வாழ வெட்டியா இந்த வீட்டுல ஓரமா உட்காந்து செத்து போயிருவேன், அவ்வளவுதானே? ஏய், வாய கழுவுடி. யாருக்கு யார் மருமக? இந்த ஜென்மத்துல இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்டி. நீ என்னடானா என்ன பார்த்து இப்படி கேட்டுட்ட? நான் அவளுக்கு குடுக்கற டார்ச்சர்ல இந்த வீட்டை விட்டு எப்படி ஓடுறான்னு பாரு. இதுல அவ எங்க மாசம் ஆகுறது, புள்ள பெத்துக்கிறதெல்லாம். அட போமா, அதெல்லாம் முன்னாடி வேணா இருக்கலாம். இப்பெல்லாம் உன் மேல அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. ஏன்னா இத்தனை நாளா நீ அவங்கள மிரட்டிட்டு தானே இருந்த, செயல்ல ஒண்ணுமே பண்ணதில்ல. இப்ப என்னதானே பண்ண சொல்ற? நீ ஆனந்தி அடிக்கணும்னா அவளோட குடும்பமே இங்க இருக்க கூடாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ குடும்பத்தை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா எல்லாருக்கும் உன் மேல பயம் இருந்திருக்கும். ஆனந்தியும் உனக்கு கட்டுப்பட்டு வந்திருப்பா. ஆனா இனிமே அதெல்லாம் நடக்குமாங்கிறது சந்தேகம் தான். சந்தேகம் என்னடி சந்தேகம்? இப்பவே உங்க அப்பாவை வர சொல்லி அந்த குடும்பத்தை நம்ம வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. இந்த பஞ்சவர்ணத்தை சாதாரணமா நினைச்சிட்டல, இப்ப யாருன்னு நான் காட்டுறேன்டி.
சொல்லு பஞ்சவர்ணம். எங்க எங்க இருக்கீங்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வெளியே கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஏன் என்னாச்சு? வாங்கன்னு சொன்ன வாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்விலாம் கேட்காதீங்க. சீக்கிரம் வாங்க. சரி வரேன். வள்ளி ஏன் பொண்ணுங்க? நான் 10 மாசம் சுமந்து பெத்த எடுத்தவ. அவ சாப்பிடுற சாப்பாட்டுல நான் எப்படிங்க மருந்து கலப்பேன்? எதுக்காக நான் பண்ணணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இல்லாத நேரமா பார்த்து என் தம்பி கிட்ட சென்டிமெண்டா பேசி அவன் மனச மாத்த பாக்குறியா? வந்துட்டா குட்டைய குழப்பறது. இனிமே மச்சான யோசிக்கவே விட மாட்டா. நான் ஒன்னும் சில பேர் மாதிரி நேரம் காலம் பார்த்து ஆள் பார்த்து பேசுற ஆள் இல்ல. குதர்க்கம் பண்றவங்க, குடும்பத்தை கெடுக்கிறவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் ஆள் பார்த்து பேசுவாங்க. எனக்கு அந்த எண்ணமும் இல்ல, தேவையும் இல்ல. இத்தனை வருஷமா உனக்காகவே வாழ்ந்த எனக்கு கடைசியா உன் பொண்டாட்டி வந்து குடும்பத்தை கெடுக்கிறவன்னு பட்டம் கொடுக்கறா. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் கிளம்புறேன். அக்கா, நீ என்னக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? கண்ட துரோகி எல்லாம் உன்னை பத்தி பேசிட்டா அதெல்லாம் உண்மை ஆயிடுமா? விடுங்கக்கா, இன்னும் ஒரு 9 நாள் பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்க மேல பழி போட்டவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதுக்கு இல்லப்பா, 1000 தான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி. இன்னைக்கு நீங்க பிரிஞ்சிருந்தாலும் நாளைக்கு நீங்க ஒண்ணு சேரலாம்ல. அன்னைக்கு நான் அக்கா, இனிமே உன் வாயால ஒரு தடவை கூட இவளை என் பொண்டாட்டின்னு சொல்லிடாத. ரத்தனம் அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கிற வள்ளிய போட்டு தள்ளிட்டு அந்த பழிய ஓ மேல போட்டுருவேன் இல்லையா? ரத்தனத்தையே போட்டு தள்ளிட்டு அந்த பழிய ஓ மேல போட்டுருவேன். அட, ரெண்டுமே முடியலையா? ஒன்ன முடிச்சிட்டு அந்த பழிய ரத்தனத்து மேல போட்டுருவேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த அப்பனையே போட்டு தள்ளிட்டு அந்த படிய உன் அண்ணன் மேல போட்டபடி இந்த வேதனாகி. எனக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சிரமமே இல்லாம ஈஸியா வேலையை முடிச்சிட்டு என்னோட இலக்க நோக்கி போய்கிட்டே இருப்பேன். கடவுளே, இந்த ராட்சசி கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்துப்பா. ஜானகி, இந்த வேதனாகி பாறை மாதிரி. நானா வந்து மோதினாலும் உனக்கு தான் செய்தாரும், நீயா வந்து மோதினாலும் உனக்கு தான் செய்தாரும். அதனால இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. இல்லனா நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீட்ல ஏதாவது ஒரு கொலை விழுந்தே தீரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.